வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சைவ மீன் குழம்பு தான் செய்ய போறோம். வாழைக்காயை பயன்படுத்தி மீன் குழம்பு டேஸ்ட்ல அட்டகாசமா செய்ய போறோம். மீன் வாசனை பிடிக்காதவங்க அல்லது மீன் குழம்பு சாப்பிட முடியாத நாள்ல இந்த குழம்பு நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மீன் குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சைவ மீன் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்ல, இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இன்னைக்கு சைவ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சைவ மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு முதல்ல வந்து நம்ம வாழைக்காயை மீன் மாதிரி மசாலாலாம் தடவி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 2 வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிட்டு கிராஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். நடுவில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வாழைக்காவில் மசாலா தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வாழைக்காய் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலா தூள் உப்பு எல்லாமே சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். எல்லா வாழைக்காயிலையும் இந்த மசாலா தூள் உப்பு எல்லாமே பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சிடலாம். நம்ம மீன் வறுக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக பிரட்டி விட்டு வறுத்து எடுத்துடலாம். சூடாகட்டும் கடாய். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாழைக்காயை வந்து இது கடாயில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். மீன் வறுக்கிற மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வாழைக்காயில் பாதி போட்டாச்சு. ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வேகணும்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பாகம் வெந்தா போதும். அப்புறம் நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வைக்கும்போது இன்னும் ஃபுல்லாக வெந்துடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுடலாம் இன்னொரு பக்கம். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்ல. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய வாழைக்காயும் வந்து நம்ம அந்த எண்ணெயில வறுத்து எடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த குழம்பு செய்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட நம்ம வாழைக்காய் பொரிச்சு வச்சிருந்த எண்ணெயில் உள்ள மீதி உள்ள எண்ணெய் இது. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயம் எப்படி வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கியாச்சு. இதோட குழம்பு வாசனைக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து 1 2 தட்டி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட வாசனையும் போயிடுச்சு. நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி எடுத்து நான் மிக்சியில் போட்டு 1 2 அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் குழம்பு திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தக்காளியும் வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அப்படி எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். இதை கரைச்சி இதில் சேர்த்துடலாம்.
இப்போ புளி தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கெட்டியானதுக்கு அப்புறம் மீன் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வாழைக்காயில கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதை கணக்கு பண்ணி நம்ம போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை சிம்ல வச்சு விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கெட்டியாகட்டும், அப்புறமா நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போதே வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கெட்டியாயிருச்சு. நம்ம இப்போ இதில் வாழைக்காய் சேர்த்துடலாம். குழம்பு இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் வாழைக்காய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். வறுத்து வச்சுருக்க வாழைக்காய் பார்க்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்குது. இப்போ இதுவும் கலந்து விட்டுடலாம். இப்போ வாழைக்காவும் போட்டு குழம்புல அமுக்கி விட்டாச்சு. இப்போ இதோட ஃபைனலாக வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடாயை மூடி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வறுத்து போட்டுக்கலாம், ரொம்ப நேரம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்க போதும். அப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். வா, சூப்பராக ரெடி ஆகிருக்கு சைவ மீன் குழம்பு. இப்போ சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். குழம்பு நல்லா கம்மான வாசனையோட சூப்பராக இருக்குது. கிரேவி நல்ல கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைவ மீன் குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சைவ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. வாழைக்காய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படியே மீன் மாதிரியே இருக்குது. வாழைக்காயும் சூப்பராக இருக்குது. நல்ல புளி, காரம், உப்பெல்லாம் பிடிச்சி அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடில் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.